So in the chapter on we are going to see on income from house property, right? So income from house property, first we will be seeing on charging section. So charging section on the section 22, right? Income from house property, you have the charging section, that is section 22. So what does this charging section says? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து செக்ஷன் 23 தெரியணும், தென் செக்ஷன் 24 தெரியணும். ஸோ செக்ஷன் 23 டாக்ஸ் அபவுட் ஆனுவல் வேல்யூ. நீங்கள் ஆனுவல் வேல்யூலேருந்து நீங்கள் செக்ஷன் 24, தட் இஸ் செக்ஷன் 24 டாக்ஸ் அபவுட் டிடக்ஷன் ஆன் ஆனுவல் வேல்யூ. நீங்கள் டிடக்ஷன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம் ஆனுவல் வேல்யூலேருந்து. இது ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா யூல் பி கெட்டிங் யுவர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ செக்ஷன் 23 talks about the annual value. Then section 24 talks about your deduction. So இதிலேருந்து நீங்கள் section 23 24 நீங்கள் adjust பண்ணிங்கன்னா you will be getting your income from house property. So IFHP போட்டிருக்கேன், that is income from house property. So first we should know what is annual value and we should know something on deductions. So deductions வந்து இங்கே ரெண்டு deductions இருக்குது, ரெண்டு sections இருக்குது. Section 24A talks about the standard deduction. So standard deduction வந்து 30% of NAV, right? So net asset value 30%. So net annual value லேருந்து நீங்கள் 30% standard deductions இருக்கும். That is section 24A talks on. Then இன்னொரு deduction வந்து section 24B talks on interest on housing loan. ரைட்டாக நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கோ நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, இல்லை ரிப்பேர் பர்பஸ்க்கு லோன் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு வீடு வாங்க போகிறீங்க, அதுக்கு நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, அது கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஆகணும் இல்லையா? அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்டும் போது யூ கேன் கிளைம் தி டிடக்ஷன்ஸ். ஸோ அது சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இட் டாக்ஸ் அபவுட் தி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், ரைட்? நீங்கள் வட்டி கட்டும் போது அதுக்கு நீங்கள் டிடக்ஷன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டிடக்ஷன்ஸில் டாக்ஸ் அபவுட் 24A, section 24A and 24B. So 24A வந்து talks on the standard deduction. So standard deduction பார்த்தீங்கன்னா இதில் 30% of net annual value, right? Then 24B talks on interest on loan, interest on housing loan, interest on housing loan. இப்போ annual வேல்யூலேருந்து நீங்கள் இதை கம்மி பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் யுவர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி நமக்கு தெரியணும். ஸோ ப்ராப்பர்ட்டினா என்ன, இதை ஃபஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நார்மலாக இப்போது நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்ல போனால் எந்த இன்கம் எல்லாம் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்குள்ளே நம்ம சார்ஜ் பண்ணணும், ஃபஸ்ட் கண்டிஷன் அதை நம்ம பார்க்கணும். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஓண்டாக இருக்கணும், ரைட்டா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி நார்மலாக வந்து ரெண்டு பர்பஸ் மோஸ்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணுவாங்க, ஓகே. ஒன்று வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லெட் அவுட் பண்ணுவாங்க, இல்லை ரெண்டிங் கொடுவாங்க, ஓகே. ஒன்ஸ் தி ப்ராப்பர்ட்டி மே பி லெட் அவுட் ஆர் இட் குட் பி கிவன் ஃபார் ரெண்டல் பர்பஸ். ஸோ பர்பஸ் எவ்வளோ இருக்கலாம், ஒன்று சேல் பண்ணணும், ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும். ஸோ இன்கம் எப்படி வரும், சேல் பண்ணால் இன்கம் வரப்போகுது, இல்லை நம்ம வாடகை விட்டோம்னா அதுலேயும் இன்கம் வரப்போகுது. அப்போ அந்த இன்கம் எல்லாம் எந்த ஹெட்குள்ளே சார்ஜ் பண்ணணும்? சார் எல்லாமே வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் சார்ஜ் பண்ணுமா? அப்படி கிடையாது. ஸோ எந்த இன்கம் எல்லாம் நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்குள்ளே நம்ம சார்ஜ் பண்ணுறது மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, தென் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ரைட்? அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இந்த எல்லா ஹெட்ஸ் ஆஃப் இன்கமில் எல்லாமே வந்து நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கன்சிடர் பண்ண முடியாது. எந்த இன்கம் எல்லாம் வந்து இந்த ஹெட்குள்ளே சார்ஜ் பண்ணுறோமோ அந்த இன்கம் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ ப்ராப்பர்ட்டி இருக்குது, இப்போ சேல் பண்ணுறோம். சப்போஸ் சேல், ஸோ உங்களோட மெயின் எய்மே என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பில்டர், ரைட்டா? உங்களோட மெயின் பிஸ்னஸே ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணுறது தான். ஸோ இது நம்ம சொல்லணும்னா யுவர் பிஸ்னஸ் இஸ் டு சேல். உங்கள் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா விற்கிற பிஸ்னஸ் தான், உங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கிற பிஸ்னஸ் அப்படின்னா அதுலேருந்து வர இன்கம், அதுலேயும் கண்டிப்பாக நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுவீங்க இல்லையா? உங்கள் மெயின் எய்மே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி விற்கிற வேலை தான், ரைட்? ஸோ லைக் சேல், ட்ரேட் மாதிரி.
if that is the main purpose அப்படின்னா அதில் வர இன்கம் வந்து should not be charged as taken as income from house property. So அந்த income வந்து should be taxable under the head PGBP, profits from business and profession. So PGBP head கடியில் நீங்கள் அந்த இன்கம்மை taxable பண்ணணும், ரைட்டா? சப்போஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு நீங்கள் வந்து charged under PGBP. ரைட், சப்போஸ் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க ப்ராப்பர்ட்டி, நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ரைட்டா? அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து செல், ரைட்? பட் யுவர் எய்ம் இஸ் நாட் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். யூ ஆர் நாட் எ பில்டர் டு செல் தி ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க, தென் யூ ஆர் செல்லிங் தட் ப்ராப்பர்ட்டினா தென் அதில் வர இன்கம் ஷுட் பி சார்ஜ் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ், ரைட்? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா you could do it for let out purpose. ஒன்று வாடகை விட போகிறீங்க, இல்லை ரெண்டல் பர்பஸ், ரெண்டுமே ஒன்று தான். லெட் அவுட்டில் அது வாடகை நீங்கள் விட போகிறீங்க. ஸோ சப்போஸ் யூர் லெட்டிங் அவுட், உங்களோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், வாடகை விடுற பிஸ்னஸ் தான் அப்படின்னா அதில் வர இன்கம் பார்த்தீங்கன்னா தட் ஷுட் பி சார்ஜ் அண்டர் PGBP. ஓகே, ஸோ உங்களோட மெயின் எய்ம் ஆஃப் பிஸ்னஸ் வந்து லெட் அவுட் மட்டும் பண்ணுறது, வாடகை மட்டும் விடுறதுனா அதில் வர இன்கம் வந்து இட் ஷுட் பி சார்ஜ் அண்டர் ஹெட் PGBP. சப்போஸ் பிஸ்னஸ் பர்பஸ் கிடையாது, ஓகே, அப்படின்னா அதில் வர இன்கம் வந்து ஷுட் பி சார்ஜ் அண்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம செக்ஷன் 22 சார்ஜிங் செக்ஷன் படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து மெயின் திங், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டினா என்ன, ரைட்டா? இங்கே ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சரியாக ஒரு டெஃபினேஷன் இருக்குது, ரைட்டா? ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறது வந்து நம்ம வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங் தான் பார்க்குறோம். பில்டிங் ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ் ஆர் கமர்ஷியல் பர்பஸஸ். ஸோ நம்மளாம் ரெண்டல் அப்படின்னு விட போகும்போது நம்ம வந்து மேபி ஒரு ஆஃபீஸ் பர்பஸஸ்க்கு நம்ம வந்து ரெண்ட் விடலாம், இல்லை ஒரு ஷாப், ஒரு கடை இருக்கணும், கடை வாடகை நம்ம விடலாம், இல்லைனா ஒரு கோடவுன் நமக்கு தேவைப்படுது, ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பேக்கேஜிங் ப்ராடக்ட் இருக்கும். நார்மலாக கம்பெனிஸ் வந்து பேக்கேஜிங் ப்ராடக்ட்ஸ் வந்து வேர் ஹவுஸ் தேடுவாங்க, அவங்களுக்கு கோடவுன் தேவைப்படும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய இடம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ கோடவுன் பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், we can give on rent. ஸோ நம்ம இந்த மாதிரி ரெண்டல் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ரைட்? நெக்ஸ்ட் கம்ஸ், ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டின்றது என்னென்னு பார்க்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டி டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டினா ஏதோ ஒரு பில்டிங் சொல்கிறாங்க, எனி பில்டிங், ஓகே? இது என்ன வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் அப்பர்ட்டனண்ட் தேர்டு, லேண்ட் அப்பர்ட்டனண்ட் தேர்டு, ரைட்டா? ஸோ ப்ராப்பர்ட்டினா அந்த கேஸில் ஏதோ ஒரு பில்டிங் இல்லை லேண்ட் அப்பர்ட்டனண்ட் தேர்டு. ஸோ லேண்ட் அப்பர்ட்டனண்ட் தேர்ட்னா லேண்ட் அட்டாச்ட் வித் தி பில்டிங். இப்போ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த சொசைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி லேண்ட் இருக்கும், அந்த லேண்ட் வந்து பில்டிங்கோட அட்டாச்சாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா தே ஆர் கன்சிடரிங் ஆஸ் ப்ராப்பர்ட்டி, ரைட்டா? ஸோ லேண்ட் அப்பர்ட்டனண்ட் தேட்டோனா லேண்ட் அட்டாச்ட் வித் தி பில்டிங். ஸோ அந்த கேஸில் ப்ராப்பர்ட்டினா பில்டிங் இல்லைனா லேண்ட் அப்பர்ட்டனண்ட் தேட்டோ, ரைட்டா? ஸோ இப்போது சார்ஜிங் செக்ஷன் என்ன சொல்கிறாங்க, சார்ஜிங் செக்ஷன் டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ஜிங் செக்ஷன் 22 என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ வந்து நம்ம டேக்ஸ் பண்ணணும், when it is taxable. இப்போ ப்ராப்பர்ட்டியோட ஆனுவல் வேல்யூ பார்த்திங்கன்னா ஓனரோட கையில் வந்து டேக்ஸபிள் ஆகும். ஸோ ஆனுவல் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஓகே? ஸோ ப்ராப்பர்ட்டியோட ஆனுவல் வேல்யூ பார்த்திங்கன்னா ஓனரோட ஹேண்ட்ஸில் தான் டேக்ஸபிள் ஆகும், ஓகே? ஓனரோட ஹேண்ட்ஸில் தான் வந்து டேக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்த்தோம், ப்ராப்பர்ட்டினா வந்து பில்டிங் இல்லைனா லேண்ட் அப்பர்ட்டனண்ட் தேட்டோ. ஸோ ஆனுவல் வேல்யூனா என்ன? நெக்ஸ்ட் கம்ஸ் தி கொஷின் ஆனுவல் வேல்யூ. ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்துட்டோம், ப்ராப்பர்ட்டினா பில்டிங் இல்லைனா லேண்ட் அப்பர்ட்டனண்ட் தேட்டோ, லேண்ட் அப்பர்ட்டனண்ட் தேட்டோ, ரைட்டா? ஸோ இந்த கேஸில் லேண்ட் அப்பர்ட்டனண்ட் தேட்டோ ஆனுவல் வேல்யூனா என்ன?
அடுத்த கொஷின் வந்து ஆனுவல் வேல்யூ. ஸோ ஆனுவல் வேல்யூனா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் வாடகை விடுறீங்க ரைட்டாக, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து பில்டிங் வாடகை விடுறீங்க. அதில் அந்த பில்டிங்லேருந்து நீங்கள் எவ்வளோ ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த வேல்யூ நம்ம ஆனுவல் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சப்போஸ் வந்து இவ்வளோ, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வருஷத்தை யூஆர் கெட்டிங் அ ரெண்ட் ஆஃப் 20,000 rupees. ஓகே, ஒரு பில்டிங் இருக்குது, நீங்கள் ரெண்ட் விடுறீங்க, உங்களுக்கு ரெண்ட் வந்து யூஆர் கெட்டிங் அ ரெண்ட் ஆஃப் 20,000 rupees. ஸோ இந்த 20,000 தான் ஆனுவல் வேல்யூவா? இந்த ரெண்டல் வேல்யூ தான் ஆனுவல் வேல்யூவா? இந்த ரெண்ட்டு தான் ஆனுவல் வேல்யூவா? கிடையாது. ஓகே, திஸ் ரெண்டல் இன்கம் இஸ் நாட் ஆனுவல் வேல்யூ. இங்கே வந்து இந்த செக்ஷன்ஸில் மட்டும் எல்லா ப்ரொவிஷன்ஸோட இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட் மட்டும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நோஷனல் பேசிஸஸ்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து வேல்யூ கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ ரெண்ட்டு வாங்குகிறோம், எவ்வளோ ரெண்டல் இன்கம் வாங்குகிறோம், அதுதான் ஆனுவல் வேல்யூ இங்கே கிடையாது ரைட்டா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டட், தட் இஸ் ஆனுவல் வேல்யூனா இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் தி பில்டிங். ஸோ இந்த கேஸில் இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டி of the property ஸோ இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி ரைட்டா. அதோட இன்ஹெரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு என்னென்னா, இப்போ மார்க்கெட்டில் சப்போஸ் அந்த பில்டிங் நீங்கள் வாடகை விடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ வாடகை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. ஸோ இங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது ரைட்டா. ஸோ யூர் அஸ்யூமிங் தட். ஸோ இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டினா அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் மார்க்கெட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா that will be considered as annual value. நீங்கள் எவ்வளோ ரெண்ட் வாங்குறீங்க அது வந்து ஆனுவல் வேல்யூ இங்கே கிடையாது. ஸோ அல்டிமேட்டாக இங்கே சொல்லப்போனால் நோஷனல் பேசிஸ். ஓகே, ஸோ இங்கே ஆனுவல் வேல்யூ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நோஷனல் பேசிஸில் தான் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹேவ் டு சார்ஜ் திஸ் அண்ட் தி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கூட நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நோஷனல் பேசிஸ் என்ன வேல்யூ தான், that will be your annual value ரைட்டா. ஸோ ஆனுவல் வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டினா இங்கே வந்து பில்டிங் இல்லை லேண்ட் அப்பார்ட்மெண்ட் தேன்ட்டோ. ஸோ லேண்ட் அப்பார்ட்மெண்ட் தேன்ட்டோ லேண்ட் அட்டாச்ட் வித் தி பில்டிங். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் லேண்டுனா பில்டிங் இருக்கும் ரைட்டா, நடுப்புற பில்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் லேண்டு சைடில் இருக்கும். ஸோ இந்த லேண்ட் இஸ் அட்டாச்ட் வித் தி பில்டிங். ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் லேண்ட் அப்பார்ட்மெண்ட் தேன்ட்டோ. தென் ஓனரோட ஹேண்ட்ஸில் இது டேக்ஸபிள் ஆகும். சப்போஸ் இங்கே வந்து வேக்கண்ட் லேண்ட் இருக்குன்னா நோ. தென் பிளாட் ஆஃப் லேண்ட்னா நோ. ஸோ பிளாட் ஆஃப் லேண்ட் இல்லை வேக்கண்ட் லேண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இன்கம் வருதுன்னா தட் இன்கம் ஷுட் நாட் பி சார்ஜ்டு அண்டர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாது, அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் நம்ம சார்ஜ் பண்ணணும் ரைட்டா. ஸோ இந்த பேசிக்ஸ் திங்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சார்ஜிங் செக்ஷன் 22 டெஃபினேஷன் நீங்கள் ஒரு ரீட் பண்ணுங்கள், பிகம்ஸ் கிளியர் வாட். ஸோ இதில் பேசிக்காக என்னென்னா ப்ராப்பர்ட்டியோட ஆனுவல் வேல்யூ பார்த்திங்கன்னா அது ஓனரோட ஹேண்ட்ஸில் டேக்ஸபிள் ஆகும். அது ஒரு மெயின் திங் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அது என்ன எக்ஸப்ஷன்ஸ்? கேஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு பில்டிங், எனி பில்டிங், ஓகே, அந்த பில்டிங் வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை கமர்ஷியல் பில்டிங்காக இருந்துட்டு போட்டோம். இப்போ அந்த பில்டிங் வந்து உங்களோட ஓன் பில்டிங், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை உங்களோட பிஸ்னஸ் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, நீங்கள் அது உங்களோட ஓன் பில்டிங் தான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த கிளினிக் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அப்போது அந்த கேஸில் வந்து அதில் வர இன்கம் வந்து நான் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியுமா? இல்லை, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம டேக்ஸபிள் கிடையாது. ஸோ அந்த இன்கம் ஷுட் பி டேக்ஸபிள் அண்டர் த ஹெட் PGPP. ஓகே, ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் கடையில் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் ரைட். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வராது. தென் நீங்கள் வந்து அந்த பில்டிங்கை நீங்கள் லெட் அவுட் பண்ணுறீங்க, நீங்கள் வாடகை விட்டனால உங்களோட பிஸ்னஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து கேரி ஆன் ஆகுது. அந்த கேஸில் எனக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னா அந்த இன்கம் ஷுட் நாட் பி சார்ஜ் அண்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுவும் PGPPக்குள்ளே தான் வரும். தென் மூணாவது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்போசிட் ரெண்ட். கம்போசிட் ரெண்ட் நம்மளால் வந்து பிரிக்க முடியுமா இல்லை பிரிக்க முடியாதா, அடுத்த அந்த கேஸ் பார்க்கணும். வெதர் இட் இஸ் செப்பரேபிள் ஆர் இன்செப்பரேபிள். ஸோ கம்போசிட் ரெண்ட் வெதர் இட் இஸ் செப்பரேபிள் ஆர் வெதர் இட் இஸ் இன்செப்பரேபிள், இந்த கேஸ் நம்ம பார்க்கணும்.
ஸோ வாட் இஸ் இஸ் செப்பரேபிள் இன்செப்பரேபிள்? இப்போ நார்மலாக நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் இருக்கும், இல்லை அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஃபர்னிஷ்ட்னா அப்பார்ட்மெண்ட்லேயே போனீங்கன்னா எல்லாமே இந்த சோஃபா, பெட், சேர், ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து அட்டாச்சாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் நீங்கள் மொத்தமாக நீங்கள் வாடகை கொடுப்பீங்க. தட் இஸ் சப்போஸ் பில்டிங்கோட வாடகை, சப்போஸ் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க, தென் இட் இஸ் ஃபர்னிஷ்ட். அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கிற ரெண்ட் வந்து சப்போஸ் 15,000னா அந்த ஃபர்னிஷ்ட் அந்த சேர், டேபிள் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000னா, ஸோ மேக்ஸிமமாக யூல் பி பேயிங் ரெண்ட் ஆஃப் சே 35,000. ரைட்டா? இதுதான் நார்மலாக வந்து ரெண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. யூ வில் பி பேயிங் ரெண்ட் ஆஃப் 35,000 அண்ட் யூ வில் பி லிவிங் கம்ஃபர்டபுளி. ஸோ இந்த கேஸில் இதுதான் கம்போசிட் ரெண்ட். இந்த கம்போசிட் ரெண்ட்டில் சப்போஸ் உங்களால் அந்த ரெண்ட்டை செப்பரேட் பண்ண முடியுமா? உங்களால் செப்பரேட் பண்ண முடிஞ்சால் அப்போ அந்த செப்பரேட் பண்ண அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அந்த வர இன்கம் மட்டும் தான் நீங்கள் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கூட நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ரைட்டா? ரைட். ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் கட்டுற வாடகை இல்லையா 15,000 rupees. சப்போஸ் உங்களால் இந்த வாடகை இந்த கம்போசிட் ரெண்ட் உங்களால் வந்து செப்பரேட் பண்ண காமிக்க முடியுமான்னு பாருங்கள். உங்களால் செப்பரேட் பண்ண காமிக்க முடியுமா? அப்படி இருந்தால் நீங்கள் இந்த 15,000 வந்து நீங்கள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அப்போ ரிமைனிங் ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் என்ன சார் பண்ணணும்? அடுத்தது வந்து இந்த ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் ரெண்ட் தட் இஸ் 20,000 வந்து நீங்கள் பிஜிபிபிக்குள்ளே சார்ஜ் பண்ணலாம், இல்லை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ஐஎஃப்ஓஎஸ் இதுக்குள்ளே நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க அந்த வர இன்கம். ரைட்டா? உங்களால் வந்து செப்பரேட் இன்செப்பரேபிள் உங்களால் வந்து பிரிக்க முடியல. இப்போ 35,000 இஸ் எ கம்போசிட் ரெண்ட், ஆனால் உங்களால் செப்பரேட் பண்ணி காமிக்க முடியலைன்னா then it should not be charged under income from house property. It can be charged under income from other sources. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இங்கே எக்ஸப்ஷன்ஸ். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பில்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் அந்த பில்டிங் என்ன பண்ணுறீங்க, நீங்களே வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கோ இல்லை ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வர இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நீங்கள் டேக்ஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் லெட் அவுட் பண்ணுறீங்க பில்டிங்கை, அந்த லெட் அவுட் பண்ணனால உங்களோட பிஸ்னஸ் வந்து எஃபெக்டிவாக வந்து எஃபிஷியண்ட்டான ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதில் வரும்படி பார்த்திங்கன்னா நீங்கள் பிஜிபிபிக்குள்ளே தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். தென் கம்போசிட் ரெண்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன், அன்ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன். ஸோ ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் நீங்கள் ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும், கம்போசிட் ரெண்ட்டாக இருக்கும். அதனால் சப்போஸ் உங்களால் பிரிக்க முடிஞ்சதுன்னா, செப்பரேட் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த செப்பரேட் பண்ண ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற அந்த இன்கம் மட்டும் நீங்கள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே சார்ஜ் பண்ணலாம். ஃபர்னிஷ்ட் இல்லையா, ஃபர்னிச்சர் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ரெண்ட்டு நீங்கள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸோ இல்லை பிஜிபிபிக்கல்ல நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கால்குலேட் பண்ணோம், ஒரு சாதாரணமாக ஒரு ஃபார்மேட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் யூ ஷுட் நோ தி கிராஸ் ஆனுவல் வேல்யூ. கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ரைட்டா? ஃபஸ்ட் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ வந்து நம்ம தெரியணும். ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ, கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து நீங்கள் முனிசிபல் டேக்ஸஸ் வந்து ஓனர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு. ஸோ municipal taxes paid by the owner. Municipal taxes paid by the owner. So இதில் நீங்கள் subtract பண்ணிங்கன்னா you will be getting the net annual value. Net annual value. இந்த net annual value வந்து நம்ம அடுத்தது நான் சொல்லியிருக்கேன், இதிலே நம்ம deductions பண்ணிக்கணும். ஸோ டிடக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அண்டர் செக்ஷன் 24A. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 30%. ஸோ 30% ஆஃப் ஆன் NAV, நெட் annual value நீங்கள் 30% டிடக்ஷன் பண்ணிங்கன்னா this will come under here. Then one more deduction under section 24B, that is interest on housing loan. Interest on housing loan. ஸோ ஹவுசிங் லோன் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க, இல்லை ரிப்பேர் பர்பஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்க, இல்லை பர்ச்சேஸ் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, அது நீங்கள் லோன் எடுத்துருக்கீங்க, அதில் வர கட்டுற வட்டி நீங்கள் வந்து டிடக்ஷன்ஸ் க்ளைம் பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ரைட். ஸோ இதுதான் வந்து மெயின் திங் ஃபார் calculation ஆஃப் your இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ மெயின் திங் இஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆன் NAV நீங்கள் கால்குலேட் பண்ண ஈஸியாக வந்துடும். நம்ம கால்குலேட் பண்ணுறதுல வந்து அடுத்து தெரிஞ்சிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன். இது ரெண்டும் நம்ம தெரிஞ்சாவே இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஈஸியாக நம்ம டிரைவ் பண்ணிடலாம்.